हाय दोस्तों, वेलकम टू मास स्पोकन हिंदी यूट्यूब चैनल। इनकी நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காலையில் எந்திக்கிறது, நடக்கிறது, தூங்குறது, உட்காருது, இந்த மாதிரி வேர்ப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதை நம்ம தமிழில் வினை சொற்கள்னு சொல்கிறோம். ஸோ நம்மளோட செயல்களோட பேர், நம்ம செயல்களை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், குளிக்கிறது, உட்கார்றது, முட்டி போடுறது, எழுதுறது, படிக்கிறது, இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், ஒவ்வொரு வார்த்தையும் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், அதோட வேர்ப் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உட்கார்றது. உட்கார்றது ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பேட்னா. பேட்னா இட். ஓகே, பேட்னா. உட்கார்றது ஹிந்தியில் பேட்னா. பேட்னா. நெக்ஸ்ட்டு நிற்கிறது. நிற்கிறது ஹிந்தியில் खड़ा होना. खड़ा होना. ஓகே, இப்போ யாராவது நம்ம எழுந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொன்னால் खड़े हो जाओ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே தான் அதோட வேர்ப் வந்து खड़ा होना. ஓகே, நிற்கிறது ஹிந்தியில் खड़ा होना. நெக்ஸ்ட்டு முட்டி போடுறது. இங்கிலீஷில் நெயில் டவுன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? முட்டி போடுறது ஹிந்தியில் घुटने टेकना. எப்படி? घुटने टेकना. गुट इट. ஓகே, घुटने टेकना. घुटने टेकना. ஓகே, முட்டி போடுறது घुटने टेकना. நெக்ஸ்ட்டு நடனம், அதாவது ஆடுறது. ஆடுறது ஹிந்தியில் என்ன சொல்லுவானோ அப்படின்னா நாச்னா. நாச்னா. ஓகே, ஆடுறது ஹிந்தியில் நாச்னா. நாச்னா. நெக்ஸ்ட்டு அழுகிறது. இங்கிலீஷில் க்ரைன்னு சொல்கிறோம் இல்லையா? தமிழில் அழுகிறது, அதுவே ஹிந்தியில் ரோனா. ரோனா. ஓகே, அழுகிறது ஹிந்தியில் ரோனா. ரோனா. நெக்ஸ்ட்டு சிரிப்பு. சிரிப்பு இங்கிலீஷில் லாஃப் இல்லை ஸ்மைல்னு சொல்கிறோம் இல்லையா? அதே இது ஹிந்தியில் ஹஸ்னா. ஹஸ்னா. இதுக்கு இன்னொரு வேர்டும் உண்டு ஹிந்தியில், முஸ்குரானா. முஸ்குரானா அண்ட் ஹஸ்னா ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, ஹஸ்னா. நெக்ஸ்ட்டு ஏறுவது. படி ஏறுவோம் இல்லையா? அந்த ஏறுவது ஹிந்தியில் சடனா. சடனா. ஓகே, ஏறுவது ஹிந்தியில் சடனா. ச இடு. ஓகே, சடனா. ஏறுவது சடனா. குளிப்பது. குளிப்பது ஹிந்தியில் நஹானா. நஹானா. ஓகே, குளிப்பது ஹிந்தியில் நஹானா. இன்னொன்று வார்த்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துருந்தேன்னா ஸ்நான். ஓகே, நஹானா அல்லது ஸ்நான் ரெண்டுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு சுத்தம் செய்வது. சுத்தம் செய்வது ஹிந்தியில் சாஃப் கர்னா. சாஃப் கர்னா. இந்த கர்னா தான் செய்கிறது, வைக்கிறது அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த வேர்டு வரும். ஓகே, சுத்தம் செய்வது சாஃப் கர்னா. சாஃப் கர்னா. குடிப்பது. நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா? தண்ணி குடிக்கிற, டீ குடிக்கிற, எதுவாக இருந்தாலும் குடிக்கிறத ஹிந்தியில் பீனா. பீனா அப்படின்னு சொல்லணும். ஓகே, இங்கிலீஷில் ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அதே தான் ஹிந்தியில் பீனா. ஓகே, குடிப்பது ஹிந்தியில் பீனா. எழுதுவது. எழுதுறது. எழுதுறது இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம்? ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹிந்தியில் லிக்னா. லிக்னா. இக். ஓகே, லிக்னா. எழுதுவது ஹிந்தியில் லிக்னா. லிக்னா. நெக்ஸ்ட்டு படிக்கிறது. படிப்பது. படிப்பது ஹிந்தியில் படுனா. கொஞ்சம் சேமாக இருக்கு இல்லையா? படிப்பது ஹிந்தியில் படுனா. இட். படுனா. ஓகே, படிப்பது படுனா. படுனா. ஓகே. நெக்ஸ்ட்டு கற்பிக்கின்றது, அதாவது நம்ம சொல்லி கொடுக்குறது. இப்போ டீச்சர்ஸ் பாடம் நடத்துகிறாங்க இல்லையா? நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? அதை ஹிந்தியில் படானா. படானா. ஓகே, எப்படி? படானா. படானா. சொல்லி கொடுக்குறத படானா அப்படின்னு சொல்லணும். ஓடுவது. ஓடுவது இங்கிலீஷில் ரன் சொல்லுவேன் இல்லையா? அதே தான் ஹிந்தியில் தௌடுனா.
दौड़ना दौड़ना ओके ஓடுவது ஹிந்தியில் दौड़ना दौड़ना நெக்ஸ்ட்டு பாடு அதாவது பாடுவது பாடுவது ஹிந்தியில் गाओ இப்போ யாரையாவது நம்ம பாட சொல்கிறோம் அப்படின்னா எப்படி சொன்னால் गाओ இது கானாவும் வரும் அதுவும் கரெக்டு தான் கானா அப்படின்னா பாட்டுன்னு அர்த்தம் ஓகே ஸோ பாடு அப்படின்னு சொல்லும் போது गाओ இழுப்பது ஒரு பொருளை நம்ம இழுக்கிறோம் இல்லாட்டி நம்ம எங்கேயாவது ஸ்டோருக்கு போனால் அந்த கதவில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா புல் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதை ஹிந்தியில் கீஞ்ச்னா கீஞ்ச்னா இங்கிலீஷில் புல் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா தமிழில் இழுப்பது ஹிந்தியில் கீஞ்ச்னா அந்த கீக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டாட் இருக்குல்ல அதான் இன் ஓகே கீஞ்ச்னா தள்ளுவது புஷ் புஷ் ஹிந்தியில் தக்கா தேனா தக்கா தேனா இன்னொரு வேர்டும் இருக்குது தக்கேல்னா அதுவும் கரெக்டு தான் இதுவும் கரெக்டு தான் ஓகே ரெண்டுமே சேம் தான் தள்ளுவது ஹிந்தியில் தக்கா தேனா தக்கா தேனா தூங்குவது தூங்குவது இங்கிலீஷில் ஸ்லீப் அதுவே ஹிந்தியில் சோனா 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 தூங்குவது சோனா ஓகே சோனா நெக்ஸ்ட்டு கொரட்டை விடுறது ஹிந்தியில் கராட்டே கராட்டே இங்கிலீஷில் ஸ்னாரிங் சொல்கிறாங்க இல்லையா ஹிந்தியில் கராட்டே சாப்பிட்றது ஹிந்தியில் கானா கானா ஓகே கா அந்த கேல ஒரு ஹ அப்படி சவுண்டு வரும் ஓகே சாப்பிடுவது ஹிந்தியில் கானா கானா சாப்பிடுவது கானா சமைப்பது இங்கிலீஷில் குக் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா ஹிந்தியில் பகானா பகானா ஓகே சமைப்பது ஹிந்தியில் பகானா சமைக்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் பகானா 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 நெக்ஸ்ட்டு மறைந்து கொள்வது அதாவது நம்ம மறைஞ்சிருக்கோம் இல்லையா ஒளிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதான் ஹிந்தியில் சிப்னா சிப்னா நம்ம போய் ஒளிஞ்சிக்கிறது அந்த வார்த்தை வந்து ஹிந்தியில் சிப்னா சிப்னா ஓகே சிப்னா சிப்னா இது அதே தான் கொஞ்சம் ரைமுங்க மறைத்து வைப்பது இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருளை மறைச்சி வைக்கிறோம் அதை ஹிந்தியில் சிப்பானா சிப்பானா இப்போ யாராவது இந்த பொருளை நீ மறைச்சி வை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்குமே சிப்பானா மறைத்து வைக்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லணும் சிப்பானா ஓகே சிப்பானா நெக்ஸ்ட்டு வர்றது வாருங்கள் அதாவது வாங்க இல்லை வா அதுக்கு ஹிந்தியில் ஆனா 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 இதுவே கொஞ்சம் பெரியவங்களை ரெஸ்பெக்டாக சொல்லணும்னா ஆயே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதோட வேர்ப் தான் நம்ம பார்க்குறோம் ஆனா ஆனா போகிறது ஹிந்தியில் ஜானா ஜானா பெரியவங்களை சொல்லணும் அப்படின்னா ஜாயியே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஜாயியே ஜாவோ ஸோ அதோட வேர்ப் தான் ஜானா ஓகே ஹிந்தியில் ஜானா நெக்ஸ்ட்டு திறப்பது அதாவது ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை ஹிந்தியில் கோல்னா கோ இல் ஓகே கோல்னா திறப்பது ஓப்பன் ஹிந்தியில் கோல்னா மூடுவது இதை மூடி வை மூடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை ஹிந்தியில் பந்து கர்னா ஓகே மூடுவது பந்த் கர்னா இங்கிலீஷில் க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஹிந்தியில் பந்து கர்னா குதிப்பது குதிச்சு விளையாடுறது சொல்லுவோம் இல்லையா அதை ஹிந்தியில் கூத்னா கூத்னா குதிப்பது கூத்னா ஓகே குதிப்பது கூத்னா பார்ப்பது ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம் இல்லையா அதை ஹிந்தியில் தேக்னா
देखना, पार देखना, ओके, पार देखना, देखना, देखना. நெக்ஸ்ட்டு விளையாடுறது. விளையாடுறது இங்கிலீஷில் ப்ளே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவே ஹிந்தியில் கேல்னா. கேல்னா, விளையாடுவது கேல்னா. விளையாடுவது கேல்னா, கே இல்னா, கேல்னா. கட்டிப்பிடிப்பது. கட்டிப்பிடிப்பது இங்கிலீஷில் ஹக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவே ஹிந்தியில் கலே லகானா. கலே லகானா, ஓகே. கட்டிப்பிடிப்பது ஹிந்தியில் கலே லகானா. கலே லகானா. கை தட்டுவது. கை தட்டுறது இங்கிலீஷில் கிளாப், ஹிந்தியில் தாலி பஜானா, ஓகே. தாலி பஜானா. கை தட்டுவது ஹிந்தியில் தாலி பஜானா, ஓகே. கை தட்டுவது கிளாப், தாலி பஜானா. நட, நடக்கிறது. நட அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் சல்னா. சல்னா, சல்னா, சல்னா. நட, சல்னா, ஓகே. நட, சல்னா. நெக்ஸ்ட்டு உடற்பயிற்சி. இங்கிலீஷில் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவே ஹிந்தியில் வியாயாம் கர்னா. வியாயாம் கர்னா. உடற்பயிற்சி செய்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வியாயாம் கர்னா. வியாயாம் கர்னா. உதைக்கிறது. உதைப்பது, எட்டி உதைப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எட்டி உதைக்கிறது, அந்த வார்த்தையை ஹிந்தியில் லாத் மார்னா. லாத் மார்னா, ஓகே. உதைப்பது லாத் மார்னா. இங்கிலீஷில் கிக் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதே தான் ஹிந்தியில் லாத் மார்னா. நீச்சல் அடிக்கிறது. நீச்சல் அடிக்கிறத ஹிந்தியில் தैरना, ஓகே. தை, நாங்கள் பாருங்கள் அது வந்து தை, ஓகே. பட் நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லணும் அப்படின்னா तैरना, கொஞ்சம் அப்படி லேசாக तैरना அப்படி சொல்லணும், ஓகே. तैरना. வெட்டுவது. வெட்டுறது, காய்கறியோ இல்லை ஏதாவது வெட்டுறது, அதை ஹிந்தியில் காட்னா. காட்னா, ஓகே. இட், காட்னா. வெட்டுவது ஹிந்தியில் காட்னா. இங்கிலீஷில் கட் அப்படி சொல்லணும் இல்லையா, ஹிந்தியில் காட், காட்னா. நெக்ஸ்ட்டு கொட்டாய் விடுறது. கொட்டாய் விடுறது ஹிந்தியில் ஜம்பாய் லேனா. ஜம்பாய் லேனா. கொட்டாவி விடுதல் ஹிந்தியில் ஜம்பாய் லேனா. இங்கிலீஷில் யானிங் சொல்கிறேன் இல்லையா, ஹிந்தியில் ஜம்பாய் லேனா. ஜம்பாய் லேனா. நெக்ஸ்ட்டு ஊர்ந்து செல்லுவது. குழந்தைங்களாம் ஊர்ந்து போவாங்க இல்லையா, சின்ன சின்ன பாப்பாலாம் ஊர்ந்து போவாங்க, அதை ஹிந்தியில் ரேங்னா. ரேங்னா அப்படின்னு சொல்லணும், ரேங்னா. இங்கிலீஷில் க்ராலிங் சொல்கிறோம் இல்லையா, ஹிந்தியில் ரேங்னா. ஊர்ந்து செல்வது ஹிந்தியில் ரேங்னா. பறப்பது, பறக்கிறது, உடுனா. உடுனா, ஓகே. பறப்பது இங்கிலீஷில் ஃப்ளை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, ஹிந்தியில் உடுனா. இடு, அந்த நீங்கள் அந்த சொல்கிற அந்த இடில் மாடுலேஷன் தான் இருக்குது இந்த வேர்டு, உடுனா, ஓகே. பறப்பது உடுனா. தூக்குவது, மேலே தூக்குறது, அது ஹிந்தியில் உட்டானா. உட்டானா. பார்த்தீங்களா, அந்த ட நம்ம மாற்றுறோம், அதுதான் அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது, ஓகே. ஸோ மேலே தூக்குறத ஹிந்தியில் எப்படி சொல்லணும், உட்டானா. ஒரு பொருளை தூக்கு அப்படின்னா இசே உட்டாவோ அப்படின்னு சொல்லணும், ஓகே. அதோட வேர்ப் தான் உட்டானா. எழுந்து கொள்வது. இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் இல்லை நம்ம படுத்திருக்கோம், ஸோ நம்ம சொல்லுவோம்ல எழுந்துரு எழுந்துருன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் உட்னா, ஓகே. உட்னா. அது வந்து உட்டானா. தூக்குறது வந்து உட்டானான்னு பார்த்தோம், எழுந்து கொள்வது வந்து உட்டுனா, ஓகே. உட்டுனா. எழுந்து கொள்வது உட்னா. நெக்ஸ்ட்டு கத்துறது இல்லைனா கூச்சலிடுவது. கத்துறது, கூச்சல் போடுறது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஷவுட் அப்படின்னு சொல்லுவோம், அது ஹிந்தியில் சில்லானா. சில்லானா, ஓகே. கத்துறது ஹிந்தியில் சில்லானா. சில்லானா. கழுவுறது, கழுவுதல்,
ஹிந்தியில் தோனா. பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, எதுவாக இருக்கட்டும், கழுவுறது. இப்போ ஒரு பொருளை நம்ம கழுவுறோம், அதை வந்து தோனா அப்படின்னு சொல்லணும். ஓகே, கழுவுதல் ஹிந்தியில் தோனா. இங்கிலீஷில் வாஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான், தோனா. ஓகே, பிடி, இதை பிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் பக்கடுனா. பக்கடுனா. ஓகே, பக்கடு இடு. ஓகே, பக்கடுனா. ஓகேவா, பிடிப்பது ஹிந்தியில் பக்கடுனா. ஹோல்டு, இங்கிலீஷில் ஹோல்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதே தான், ஹிந்தியில் பக்கடுனா. வீசுவது இல்லைனா எரிவது, ஒரு பொருளை எரிகிறது இல்லை வீசுறது, அதை ஹிந்தியில் ஃபேக்னா. ஓகே, ஃபேக்னா. அந்த இன்னும் வந்து சைலண்ட். ஓகே, ஃபேக்னா. வீசுவது ஃபேக்னா. ஓகே, வீசுவது ஃபேக்னா. கேளு, நான் சொல்கிறத கேளு, ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, கேளு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் சுன்னா. சுன்னா, சுன்னா. ஓகே, கேட்பது ஹிந்தியில் சுன்னா. ஓகே, கேட்பது ஹிந்தியில் சுன்னா. சண்டை, சண்டை போடுறது, அந்த சண்டை அப்படின்ற வார்த்தையை ஹிந்தியில் ஜகடா. ஜகடா அல்லது லடாய், ரெண்டுமே கரெக்டு தான், எது வேணாலும் சொல்லிக்கலாம். சண்டை அப்படின்ற வார்த்தை ஹிந்தியில் ஜகடா. ஓகே, ஜகடா அல்லது லடாய். இங்கிலீஷில் ஃபைட். ஓட்டுவது, டிரைவர் ஓட்டுவாங்கள்ல வண்டி, அந்த ஓட்டுவதை ஹிந்தியில் காடி சலானா. காடி அப்படின்னா வண்டி. ஓகே, ஸோ ஓட்டுவது அப்படின்ற வார்த்தையை ஹிந்தியில் சலானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓட்டுவது காடி சலானா. காடி சலானா. கொடுப்பது, கொடுப்பது இல்லை கொடுக்கிறது, கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் தேனா. தேனா. ஓகே, கொடுப்பது ஹிந்தியில் தேனா. ஓகே, கொடுப்பது ஹிந்தியில் தேனா. வரைகிறது, வரைதல். ஓகே, படம் வரைகிறது சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் சித்திர பனானா. சித்திர பனானா. ஓகே, வரைதல் ஹிந்தியில் சித்திர பனானா. இங்கிலீஷில் ட்ராயிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, இல்லை பெயிண்டிங் சொல்லுவோம் இல்லையா, ஹிந்தியில் சித்திர பனானா. வேலை செய்வது, வேலை செய்வது ஹிந்தியில் காம் கர்னா. வேலை அப்படின்னா காம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தா. ஸோ வேலை செய்வது அப்படின்னு சொல்லும் போது காம் கர்னா, நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட வேர்ப் தான் இது, காம் கர்னா. குனிவது, ஒரு பொருளை நம்ம குனிஞ்சு எடுக்கிறோம், குனிறோம் இல்லையா, பெண்ட், அப்படி குனிஞ்சு எடுப்போம், புரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த குனிவது ஹிந்தியில் ஜுக்னா. ஓகே, ஜுக்னா. ஓகே, குனிவது ஹிந்தியில் ஜுக்னா. இங்கிலீஷில் பெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹிந்தியில் ஜுக்னா. தவறி விழுவது, இப்போ நம்ம கையிலேருந்து ஒரு பொருள் வந்து கீழே விழுது, தவறி விழுந்துட்டு, அதுதான் ஹிந்தியில் கிர்னா. கிர்னா. ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லை யாராவது ஒரு பையனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரியவங்களாம் கீழே விழுறாங்கல்ல, அந்த விழுறத என்ன சொல்லணும் அப்படின்னா கிர்னா. தெரியாமல் விழுறாங்க இல்லையா, ஸோ அதை கிர்னா. கீழே கொட்டுவது, இல்லை வேணுக்கும் நம்ம கீழே போடுவோம் இல்லையா ஏதாவது ஒரு பொருளை, அதை கிரானா. இப்போ தண்ணி கொட்டுறோம், இல்லைனா ஏதாவது ஒரு பொருளை நம்ம கீழே ஏதாவது ஊற்றுறோம் இல்லை கொட்டுறோம், அதை ஹிந்தியில் கிரானா. கீழே போடுறோம் இல்லையா, நம்மளுக்கு தெரிஞ்சு போடுறோம், ஸோ அதை கிரானா அப்படின்னு சொல்லணும். தட்டுங்கள், தட்டுவதுன்னு வைங்களேன், இப்போ கதவை தட்டுறோம், கதவை தட்டுறது, அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா தஸ்தக். தஸ்தக். ஓகே, கதவை தட்டுறத ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தஸ்தக். ஓகே, தட்டுவது ஹிந்தியில் தஸ்தக். முகர்ந்து பார்க்குறது, நம்ம ஒரு வாசனை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க, முகர்ந்து பார்க்குறது, ஸ்மெல் இல்லையா, அதை ஹிந்தியில் சூங்னா. சூங்னா. அந்த சர்க்கு மேலே ஒரு டாட் இருக்குல்ல, அதான் இங்கு. ஓகே, சூங்னா. முகர்ந்து சூங்னா. பெருக்குவது, வீடு தூப்போம் இல்லையா, வீடு தூக்குறது, அதை ஹிந்தியில் ஜாடு லகானா. ஓகே, பெருக்குவது ஹிந்தியில் ஜாடு லகானா. ஜாடு அப்படின்றது தான் இது பெருக்கிற அந்த வாரியல். ஸோ பெருக்குவது அப்படின்னு சொல்லும் போது ஜாடு லகானா அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஜாடு லகானா. உடைப்பது,
ஒரு பொருளை நம்ம உடைக்கிறோம், அதை ஹிந்தியில் தோடுனா தோடுனா. ஓகே, உடைப்பது ஹிந்தியில் தோடுனா. உடைப்பது தோடுனா தோடுனா. ஓகே, உடைந்து விடுவது, உடஞ்சிருச்சு, ஒரு பொருள் உடஞ்சிருச்சு அது சொல்கிறது டூட்னா டூட்னா. ஓகே, உடைந்து விடுவது ஹிந்தியில் டூட்னா டூட்னா. உடைந்து விடுவது ஹிந்தியில் டூட்னா. நழுவுதல் இல்லைன்னா வழுக்குவது, அதாவது இப்போ நம்ம நடந்துகிட்ருக்கோம், கால் வலிக்கிடுச்சு அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, கால் வலிக்கிடுச்சு, அந்த வலிக்கிடுச்சு அந்த வார்த்தையை ஹிந்தியில் ஃபிசல்னா ஃபிசல்னா. இப்போ பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஸ்லிப் அப்படின்னு சொல்லலாம், ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹிந்தியில் ஃபிசல்னா. காத்திருப்பது, வெயிட் பண்ணுறது, ஹிந்தியில் இன்தஸார் அல்லது பிரதீக்ஷா கர்னா. ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காத்திருப்பது ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா இன்தஸார் கர்னா அல்லது பிரதீக்ஷா கர்னா. ஓகே, இன்தஸார் அல்லது பிரதீக்ஷா கர்னா. விழித்து கொள்வது, இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கோம், நம்ம எந்திரிச்சிக்கிறோம், தூங்கிட்டு இருக்கோமோ நம்ம எந்திரிக்கோம், கண் விழிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஜாக்னா ஜாக்னா. ஓகே, விழித்து கொள்வது ஹிந்தியில் ஜாக்னா. ஓகே, விழித்து கொள்வது ஹிந்தியில் ஜாக்னா. கைது இப்போ கைது பண்ணுறது. ஓகே, போலீஸ்காரங்க கைது பண்ணுவாங்க இல்லையா, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரஃப்தார் கர்னா கிரஃப்தார் கர்னா. இஃப். ஓகே, கிரஃப்தார் கர்னா. கைது ஹிந்தியில் கிரஃப்தார் கர்னா. கொதிக்க வைப்பது, கொதிக்கிறது சொல்லுவேன் இல்லையா, அதை ஹிந்தியில் உபால்னா உபால்னா. ஓகே, கொதிக்க வைப்பது இல்லைன்னா வேக வைப்பது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒரு முட்டை வேக வைக்கிறது, அதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா அப்படின்னா உபால்னா. ஓகே, உபால்னா. செய்வது இல்லைன்னா உருவாக்குவது, ஒரு பொருளை நம்ம உருவாக்குறோம், அதை ஹிந்தியில் பனானா பனானா. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியர் ஒரு பில்டிங் கட்டுறாங்க, அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பனானா. அந்த உருவாக்குறத பனானா அப்படின்னு சொல்லணும். ஓகே, பனானா. எரிக்கவும், எரிக்கிறது. ஓகே, ஒரு பொருளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு குப்பையாக இருக்கட்டும், எரிப்பாங்கள்ல, அதை ஹிந்தியில் ஜலானா. எப்படி சொல்லணும்? ஜலானா. ஓகே, எரிக்கிறது ஹிந்தியில் ஜலானா ஜலானா ஜலானா. ஓகே, எடுத்துச்சல், எடுத்துகிட்டு போகிறது, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் லே ஜானா லே ஜானா. எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அதை ஹிந்தியில் லே ஜானா லே ஜானா லே ஜானா. ரோடு கிராஸ் பண்ணுறது, இந்த சைடு இருந்து நம்ம அந்த சைடு கடந்து போகிறோம் இல்லையா, கடந்து செல்வதுன்னு வச்சுக்கோங்களேன், கடந்து செல்வது, ரோடு கிராஸ் பண்ணுறத ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பார் கர்னா பார் கர்னா. ஓகே, ரோடு கிராஸ், இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு ரோடு கிராஸ் பண்ணுறத பார் கர்னா. சேகரிப்பது, சேர்த்து வைக்கிறது. ஓகே, அதை ஹிந்தியில் இக்கட்டா கர்னா இக்கட்டா கர்னா. ஓகே, சேகரிப்பதை ஹிந்தியில் இக்கட்டா கர்னா. ஓகே, சேகரிப்பது இக்கட்டா கர்னா. தலை சீவுறது, தலை வாடுறது சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் கங்கி கர்னா. எப்படி? கங்கி கர்னா. இந்த கேக்கு மேலே ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஓகே, தலை சீவுதல் இல்லை தலை வாறுதல் ஹிந்தியில் கங்கி கர்னா கங்கி கர்னா. எண்ணுதல், எண்ணுறது, 1 2 3 அப்படின்னு எண்ணுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் கின்னா. ஓகே, கின்னா, கி இன்னா அப்படி. ஓகே, கின்னா. எண்ணுவது ஹிந்தியில் கின்னா எண்ணுவது ஹிந்தியில் கின்னா. அலங்கரிப்பது, அலங்கரிப்பது ஹிந்தியில் சஜானா சஜானா. ஓகே, அலங்கரிப்பதை ஹிந்தியில் சஜானா. அலங்கரிப்பது ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? சஜானா
சஜானா. கனவு காணுறது. கனவு காணுறது ஹிந்தியில் சப்னா தேக்னா. சப்னா தேக்னா. ஓகே, ஒரு நேம் மாதிரியே இருக்குல்ல சப்னா. ஸோ கனவு காணுறது ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா சப்னா தேக்னா. சப்னா அப்படின்றது தாங்க கனவுன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஓகே, சப்னா தேக்னா. தோன்றுறது, குழி தோண்டுவோம் அப்படி, அந்த தோண்டுவது. ஓகே, தோண்டுவது, அந்த தோண்டுவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோத்னா. கோத்னா. ஓகே, தோண்டுவது அந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா கோத்னா. கோத்னா. தேடுறது, ஒரு பொருளை நம்ம தேடுறோம் இல்லை எதையாவது நம்ம தேடுறோம் இல்லையா, அந்த தேடு அப்படின்ற வார்த்தையை ஹிந்தியில் கோஜ்னா. கோஜ்னா. ஓகே, தேடுவது ஹிந்தியில் கோஜ்னா. தேடுவது கோஜ்னா. கோஜ்னா. நெக்ஸ்ட்டு மூழ்குதல். தண்ணியில் மூழ்கிறது சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் வந்து டூப்னா. ஓகே, டூப்னா. மூழ்குதல் ஹிந்தியில் டூப்னா. இப். ஓகே, ப அது. ஓகேவா, டூப்னா. மூழ்குதல் ஹிந்தியில் டூப்னா. நெக்ஸ்ட்டு காய வைக்கிறது. ஓகே, காய வைக்கிறது ஹிந்தியில் சுகானா. சுகானா. ஓகே, காய வைக்கிறது ஹிந்தியில் சுகானா. ஓகே, காய வைப்பது ஹிந்தியில் சுகானா. மறந்து விடுறது. மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மறந்து விடுவது அந்த வார்த்தையை ஹிந்தியில் பூல்னா. பூல்னா. ஓகே, மறந்து விடுவது ஹிந்தியில் பூல்னா. மறந்து விடுவது பூல்னா. ஊட்டி விடுறது, நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுவோம் இல்லையா, அதை கிலானா. எப்படி, கிலானா. 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 ஓகே, ஊட்டி விடுவது ஹிந்தியில் கிலானா. ஊட்டி விடுவது கிலானா. நெக்ஸ்ட்டு உணர்வு. உணர்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் அனுபவ் கர்னா. அனுபவ் கர்னா. உணர்வு ஹிந்தியில் அனுபவ் கர்னா. உணர்வு ஹிந்தியில் அனுபவ் கர்னா. முடித்து விடுவது இல்லை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் கத்மா கர்னா இல்லது சமாப்த கர்னா. ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, கத்தம் கர்னா அல்லது சமாப்த கர்னா. நீங்கள் ஒரு டைலாக் கேட்டிருப்பீங்க, கதம் கத்தம், அதே தாங்க இதுவும். கத்ம கர்னா அல்லது சமாப்த கர்னா. ஓகே, நெக்ஸ்ட்டு அரைப்பது. அரைக்கிறது அந்த வார்த்தையை ஹிந்தியில் பீஸ்னா. ஓகே, பீஸ்னா. அரைப்பது ஹிந்தியில் பீஸ்னா. ஓகே, அரைப்பது ஹிந்தியில் பீஸ்னா. தொங்குதல். தொங்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தொங்குதல் அந்த வார்த்தையை ஹிந்தியில் லட்டக்னா. லட்டக்னா. நம்ம தொங்குறோம் இல்லை எதாவது பிடிச்சி நம்ம தொங்கிட்டு இருப்போம் இல்லையா, அதான் வந்து லட்டக்னா. எப்படி, லட்டக்னா. நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாவது தொங்க விட்டுருக்கோம், ஒரு பொருளை நம்ம தொங்க விட்டுருக்கோம், அதை வந்து எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா லட்கானா. ஓகே, லட்கானா. தொங்க விடுதல் ஹிந்தியில் லட்கானா. ஓகே, லட்கானா. லட்கானா. வேட்டையாடுவது. வேட்டையாடுவது ஹிந்தியில் ஷிகார் கர்னா. ஷிகார் கர்னா. வேட்டையாடுவது ஹிந்தியில் ஷிகார் கர்னா. வேட்டையாடுவது ஷிகார் கர்னா. உதவி செய்கிறது. மற்றவங்களுக்கு உதவி செய்வோம் இல்லையா, அதை ஹிந்தியில் மதத் கர்னா அல்லது சஹாய்தா கர்னா. ரெண்டுமே கரெக்டு தான், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உதவி செய்வது ஹிந்தியில் மதத் கர்னா அல்லது சஹாய்தா கர்னா. அழைப்பு. இப்போ நம்ம யாராவது இன்வைட் பண்ணுவோம், இங்கிலீஷில் இன்வைட் சொல்லுவோம் இல்லையா, அழைப்பு. நம்ம போய் அவங்கள அழைச்சிட்டு வருவோம் இல்லையா, அழைக்க போவோம், அதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னா ஆமந்த்ரித் கர்னா.
ஆமந்த்ரித் கர்னா. ஒரு பர்சனை நம்ம இன்வைட் பண்ணுறோம், அதை ஹிந்தியில் ஆமந்த்ரித் கர்னா. ஓகே. உருகுதல், இப்போ எப்படி சொல்லணும்னா மெல்ட், இங்கிலீஷில் மெல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லணும்ல. ஒரு ஐஸ்கிரீம் உருகுது, ஐஸ்கிரீம் உருகுதுல அந்த உருகுதல் அந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா பிகல்னா. பிகல்னா. ஓகே. உருகுதல் ஹிந்தியில் பிகல்னா. பிகல்னா. விற்பது, விற்கிறது, சொல்லப்போனால் விற்கிறது, அந்த வார்த்தையை ஹிந்தியில் பேச்னா. இச். ஓகே. பேச்னா. விற்பது ஹிந்தியில் பேச்னா. ஓகே. விற்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? பேச்னா. பேச்னா. இது பார்த்திங்கன்னா அதோட ரைமிங்காக தான் இருக்கும். இது அதோட ரைமிங் தான். அனுப்புறது, ஒரு பொருளையோ இல்லை யாரையாவது அனுப்புகிறத ஹிந்தியில் பேஜ்னா. இஜ், அது வந்து இச்சு பார்த்தோம் இல்லையா, இது வந்து இஜின் ஜ. ஓகே. பேஜ்னா. அனுப்புவது ஹிந்தியில் பேஜ்னா. அனுப்புவது பேஜ்னா. விதைப்பது, நம்ம ஒரு விதையோ ஏதாவது விதைச்சி வைக்கோம் இல்லையா, அந்த விதைப்பதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா போனா. போனா. ஓகே. விதைப்பது ஹிந்தியில் போனா. விதைப்பது ஹிந்தியில் போனா. பிரார்த்தனை, ப்ரேயர் பண்ணுறது, ஹிந்தியில் பிரார்த்தனா கர்னா. நம்ம தமிழ் வார்த்தையோட கொஞ்சம் மேட்ச் ஆகுது இல்லையா. பிரார்த்தனை செய்வதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா பிரார்த்தனா கர்னா. பிரார்த்தனா கர்னா. ஓகே. பிரார்த்தனை ஹிந்தியில் பிரார்த்தனா கர்னா. ஓய்வு எடுக்கிறது, இங்கிலீஷில் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹிந்தியில் ஆராம் கர்னா. ஆராம் கர்னா. ஓகே. ஓய்வு எடுக்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆராம் கர்னா. ஆராம் கர்னா. கீழ்ப்படிவது, இப்போ நம்ம டீச்சர்ஸ் இல்லை யாராவது பெரியவங்க அவங்கக்கிட்ட கீழ்ப்படிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கீழ்ப்படிவது அந்த வார்த்தையை ஹிந்தியில் ஆன்யா மான்னா. ஆன்யா மான்னா அப்படின்னு சொல்லணும். ஓகே. கீழ்ப்படிவது ஹிந்தியில் ஆன்யா மான்னா. துப்பாக்கி சுடுறது, துப்பாக்கி சுடுறத ஹிந்தியில் கோலி மார்னா. கோலி மார்னா. துப்பாக்கி சுடுதல் ஹிந்தியில் கோலி மார்னா. கோலி மார்னா. ஓகே. துப்பாக்கி சுடுதல் ஹிந்தியில் கோலி மார்னா. நெக்ஸ்ட்டு துப்புவது, இங்கிலீஷில் ஸ்பிட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் தூக்னா. எப்படி? தூக்னா. ஓகே. துப்புவது, துப்புறத ஹிந்தியில் தூக்னா. தூக்னா. ஓகே. தூக்னா. ஊஞ்சலாடுறது, ஊஞ்சலாடுறது. ஓகே. அதை ஹிந்தியில் ஜூல்னா. ஜூல்னா. இங்கிலீஷில் ஸ்விங்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான் ஹிந்தியில் ஜூல்னா. ஊஞ்சலாடுவதை ஹிந்தியில் ஜூல்னா அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஜூல்னா. விசில் அடிக்கிறது, விசில் அடிக்கிறத ஹிந்தியில் சீட்டி பஜானா. சீட்டி பஜானா. ஓகே. விசில் அடித்தல் ஹிந்தியில் சீட்டி பஜானா. விசில் அடித்தல் ஹிந்தியில் சீட்டி பஜானா. சீட்டி பஜானா. கிழிக்கிறது, ஒரு பேப்பரை கிழிப்போம், துணியை கிழிப்போம் இல்லையா, அதை ஹிந்தியில் ஃபாடுனா. ஃபாடுனா. ஃபா. ஓகே. ஃபாடுனா. கிழித்தல், கிழிப்பது ஹிந்தியில் ஃபாடுனா. கிழிப்பதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? ஃபாடுனா. ஃபாடுனா. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரெஸ் போடுறோம் இல்லையா, ஆடை அணிவது, அந்த ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் பெஹன்னா. பெஹன்னா. ஹ. ஓகே. பெஹன்னா. இன்னு பஹ இன்னா அப்படி. ஓகே. பெஹன்னா. ஆடை அணிவதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா பெஹன்னா. ஓகே. நெக்ஸ்ட்டு துணி நெய்கிறது, நெசவாளர் சொல்லுவோம் இல்லையா, அவங்க துணி நெய்கிறாங்க இல்லையா, அதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா புன்னா. பு இன்னா அப்படி சொல்லணும். ஓகே. புன்னா. துணி நெய்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா புன்னா. ஓகே. துணி நெய்தல் ஹிந்தியில் புன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
தேங்க்யூ. பை பாய்.